2 7, 8 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பாருங்க, போதிக்கிறவன் போதிக்கிற கரெக்டா இருக்கும். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிற? போதிக்கிற வரத்தை கொடுக்கணும். நம்ம போதிக்கிறோம். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறே சரியா இருக்கும். தவறான ஆலோசனை மதித்து கூட இருக்கு. அந்த பிள்ளைகள் வழி தவறி போயிடுச்சுன்னா அந்த கணக்கு யார்கிட்ட கேட்கும்? நம்ம தான் தவறான ஆலோசனை கொடுக்கிறார். நிறைய பேருக்கு நிறைய காரியம் சரியா தெரியல. கிறிஸ்தவங்களை மாறிட்டாலுமே ஞானஸ்நானம் எடுத்துறாங்க, ஆனால் ஒன்றும் தெரியல, சரியா தெரிய மாட்டேங்குது. அப்ப சரியான ஆலோசனை, சரியான வழிகாட்டுதல் நம்மளை கேட்டாலும் மயணிச்சிடும். கரெக்டா வேதத்தின் படி தான் மயணிச்சிடும் சொல்லணும். உலகத்தின் படி நம்ம சொல்லக்கூடாது. வேதத்தின்படி, வேதத்தின் வசனங்களை கொண்டு ஆதாரமாக கொண்டு நம்ம மயணிச்சிடும் அவங்களுக்கு சொல்ல வேண்டும். நம்ம போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் மனுஷனும் தரித்திருக்க வேண்டும். கரெக்டா இருக்கணும்.